அவ்வளோதான். பதிவு கட்டணம் முத்திரைத்தாள் 1 கோடி ரூபா மதிப்புள்ள சொத்துக்கு 5000 ரூபாய்க்கு முத்திரைத்தாள் வாங்கினால் போதும். பதிவு கட்டணமாக 1000 ரூபாயும் எழுத்து கட்டணமாக 1000 ரூபாயும். தனியாருக்கு கிடையாது. பத்திரம் எழுத்து உரிமை மற்றவர் தனியார் கிடையாது. அதுவும் அரசாங்க வேலையாக மாற்றப்பட்டு பதிவுத்துறையிலேயே இருப்பாங்க. நீங்கள் அங்கேயே தான் நீங்கள் பத்திரத்தை அடிக்கணும். அதற்கு நீங்கள் அதுக்கு எழுத்துக்கூலியாக 1000 ரூபா கட்டணும், பதிவுக்கூலியாக 1000 ரூபா கட்டணும். முத்திரைத்தாள் 5000 ரூபாய்க்கு வாங்கினா போதும். 1 கோடி சொத்து. 1 கோடிக்கு மேலே உள்ளதுக்கு 2 கோடி வரைக்கும் 7000 ரூபா கட்டினா போதும். அப்படி சரி, அது 1 கோடி ரூபாய்க்குள்ள இல்லை. 1 லட்சம் ரூபாய் 5000 ரூபா கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு முறை தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. வீட்டு வரி கிடையாது. வீடு கட்டும்போது உங்கள் பெயரிலே வீட்டு வரி ஒரு முறை கட்டி ரசீது எடுத்தால் போதும். 99 வருஷத்துக்கு நீங்கள் வீட்டு வரி கட்ட வேண்டாம். தண்ணி வரி அதே மாதிரி தான். தண்ணி வரி நீங்கள் முதல் கனெக்ஷன் எடுக்கும்போது கட்டினா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வரி கட்ட வேண்டாம். ஆனால் தண்ணீரை வீணடிக்காதீர்கள். அதே மாதிரி அகில உலக தாய் தமிழ் முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தவுடன் வெளிநாட்டுகளில் இருந்து இங்கு தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு பானங்கள், குளிர்பானங்கள் தயாரிப்புகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். அனைத்தும் அளிக்கப்படும். எந்த விதமான அதாவது என்ன சொல்வது அப்படின்னாக்க எசன்ஸ், அதாவது எசன்ஸ் கலந்து நீரில் கலந்து குளிர்பானங்கள் தயாரிக்கிறாங்க இல்லையா. இப்போ இந்த பெப்சி இருக்குது, ஸ்ப்ரைட் இருக்குது, கொக்கோகோலா, அதை தான் 7up இந்த மாதிரி குளிர்பானங்கள் எல்லாம் தடை செய்யப்படுகிறது. அதே மாதிரி பாக்கெட்டில் விற்கக்கூடிய அந்த ஃப்ளேவர், அதாவது ஜிகினா பேப்பர் இதுகளை போட்டு அந்த மாதிரி தின்பண்டங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகிறது. பிளாஸ்டிக் பை சுத்தமாக ஃபேக்ட்ரியெல்லாம் அழிக்கப்படுகிறது. மீறினால் அவர்களுக்கு மரண தண்டனை தான். அதுக்கு தண்டனை ஒன்று தான். பிளாஸ்டிக் பையெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் முதல்ல தடை பண்ணாங்க, பேப்பர் கப்பெல்லாம் தடை பண்ணாங்க. ஏன் மறுபடியும் வந்துச்சு? இப்போ தான் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு விளையாடுது, அரசியல் விளையாடுது. திராவிட கட்சிகள் விளையாடுது. அழிப்போம், ஒழிப்போம், வாழ்வோம், வளர்வோம், சிந்திப்போம். ஒன்று மட்டும் நல்லா சிந்திங்க. மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, மிஷினில் ஓட்டு போடாதீங்க. மிஷின் வச்சுருந்தாங்கன்னா ஓட்டு போடாதீங்க. பூத்துக்கு போங்க, எங்களுக்கு ஓட்டு சீட்டு கொடு, நாங்கள் ஓட்டு போடுறோம், ஓட்டு பெட்டி வையின்னு சொல்லுங்கள். இது எல்லாம் நம்ம தமிழகம் முழுவதுக்குமே நீங்கள் இதை கடைப்பிடிங்க. தயவு செஞ்சு ஒரு கொள்கையாக கடைப்பிடிங்க. எனக்காக சொல்லலை, நான் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லலை. நம் தமிழ்நாடு நல்வழிக்கு வரட்டும். சுகாதாரத்துறையில் சீர்கேடு, கொலையும் கொள்ளையும் அவளை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளை எல்லாரையும் நோயாளி ஆக்கிட்டேன். வீடு வீடாக கொண்டு போய் ப்ரெஷர் மாத்திரைகளையும் சர்க்கரை மாத்திரைகளும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சீக்கை உருவாக்குற மாத்திரைகளை கொடுத்து ரெப்ரசன்டேட்டிவால் அறிமுகப்படுத்துகிற மாத்திரை மருந்துகளை தான் தனியார்களில் போடுறேன். அது எப்படி பிழைப்பாங்க? அத்தனை உங்களுக்கு தெரியாது. புது புது மாத்திரை கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஆரம்ப காலத்தில் இருந்த நல்ல மாத்திரை மருந்துகள் அத்தனையும் வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறான். நம்ம நாட்டில் புதிதாக கண்டுபிடிக்கப்படுறத பூரா கொடுத்து சோதிக்கிறேன், வாதிக்கிறேன், கொள்கிறேன். திருந்துங்க. அத்தனை நிறுவனங்களும் அரசுடைமையாக்கப்படும். தனியார் நிறுவனம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக சொல்லணும்னா நெட்வொர்க்கு